இந்த உலகத்திலே நாம் அதிகமாக நேசிக்கின்ற கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசித்த கடந்த நூற்றாண்டுடைய அன்பின் அப்போஸ்தலன் சௌரன் பக்சிங் அவர்களை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது, பஞ்சாப் மாகாணத்தில் ஒரு பஞ்சாபி பெற்றோருக்கு மகனாக அவர் பிறக்கின்றார். அவரோடு பிறந்தவர்கள் 6 சகோதரர்கள். ஒரு மிஷன் பள்ளியிலே 7 ஆண்டுகள் அவர் பயிலுகின்றார். 7 ஆண்டுகள் கிறிஸ்தவ மிஷன் பள்ளியிலே அவர் பயின்றாலும் கிறிஸ்தவர்களை குறித்து அதிகமான வெறுப்பு. அவர் அந்த 7 ஆண்டுகளிலும் ஒரு கிறிஸ்தவ நண்பரோடு கூட அவர் பழகியதில்லை. இந்துக்களோடு கூட சிறிது பழகியிருக்கின்றாரே தவிர கிறிஸ்தவர்களை அவர் வெறுக்கின்றவராக அவர் காணப்பட்டார். இன்டர்மீடியேட் முடிக்கின்றார். அவருக்கு ஒரு அருமையான பரிசுத்த வேதாகமானது பரிசாக வழங்கப்படுகின்றது. அந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய அட்டை மிகவும் அருமையாக இருந்தபடினாலே அந்த அட்டையை பத்திரமாக வைத்து கொண்டு உள்ளே உள்ள காகிதங்களை அவர் கிழித்தெறிந்தார். இவ்விதமாக சீக்கிய குடும்பத்திலே பிறந்து சீக்கிய வைராக்கியத்திலே அதிகமாக வளர்க்கப்பட்ட சௌர் பக்சிங் அவர்கள் மேல் படிப்பை இங்கிலாந்து தேசத்திலே பயில வேண்டும் என்று பிரியப்படுகின்றார்கள். தன்னுடைய வாஞ்சையை பெற்றோரிடத்திலே சொல்கின்றார். அந்த நாட்களிலே பெற்றோர்கள் என்ன நினைத்தார்கள்? ஒருவேளை தன்னுடைய மகன் இங்கிலாந்து தேசத்திற்கு சென்றால் திரும்ப வரும் பொழுது அவன் மதம் மாற்றப்பட்டு ஒரு கிறிஸ்தவனாக வந்துவிடக்கூடாதே என்று சொல்லி அவர்கள் பயந்தது நிமித்தமாக அவர்கள் அனுப்புவதற்கு அவர்கள் சம்மதிக்கவில்லை. சௌரன் பக்சிங் அவருடைய தகப்பனார் ஒரு பஞ்சு எந்திர ஆலையை நடத்தி ஒரு பிரபலமான ஒரு வர்த்தகராக அவர் காணப்பட்டார். நல்ல செல்வ செழிப்பான குடும்பத்திலே பிறந்தவர் தான் சௌரன் பக்சிங் அவர்கள். தன்னுடைய மகன் இவ்விதமாக துக்க முகத்தோடு கூட காணப்பட்டதை அவருடைய தாயார் அறிந்து, ஏனென்றால் 6 சகோதரர்களை பார்க்கிலும் சௌரன் பக்சிங் அவர்களை தன் தாயார் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள். எனவேதான், ஏன் மகனே துக்கமாக இருக்கின்றாய்? இவ்விதமாக நான் இங்கிலாந்து தேசத்திலே சென்று நான் மேற்படிப்பை தொடர வேண்டும். அப்படியா? ஆனால் நீ ஒரு உறுதிமொழியை தர வேண்டும். நீ திரும்பி வரும் பொழுது நீ சீக்கியனாகவே நீ திரும்பி வர வேண்டும். இவருக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இந்த உலகத்திலே நான் சீக்கியத்திலே எவ்வளவு வைராக்கியமாக இருக்கின்றேன், என்னை நான் கிறிஸ்தவர்களை பார்த்தால் நான் வெறுக்கின்றேன், இப்படிப்பட்ட எனக்கு இந்த விதமான ஆணையா என்று சொல்லி அவர் பெற்றோர் செய்த அந்த ஒப்பந்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டு